السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه رضوان الله تعالى عليهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. قال نبينا صلى الله عليه وسلم: ألا وإن في الجسد ملغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله ألا وهي القلب، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், இங்கே குழுமிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சலாத்தும் சலாமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. திருநெல்வேலி மாவட்ட ஜமாஅத் உலமா சபையின் சார்பாக நடக்கின்ற இந்நிகழ்வை தலைமையேற்று நடத்துகின்ற ஆலிம் பெருந்தகை அவர்களே, இந்நிகழ்வுக்கு நடுவராக பொறுப்பேற்று சிறப்பான முறையில் நடாத்தி கொண்டிருக்கின்ற நாடறிந்த நாவலர் மரியாதைக்குரிய ஹஜ்ரத் பெருந்தகை அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற கண்ணியமிகு உலமாக்களே, உங்கள் அனைவருக்கும் நான் மீண்டும் ஒரு முறை சலாம் தெரிவித்து என் உரையை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்விலே 3 ஆலிம் பெருந்தகைகளில் யார் முதலிலே பேச வேண்டும் என்று மாவட்ட செயலாளர் ஹஜ்ரத் பெருந்தகை அவர்கள் ஒவ்வொரு பேச்சாளர்கிட்டே கேட்டுட்டு வந்தாங்க. கடைசியாக அவங்க சொன்ன முடிவு, இந்த நிகழ்வு குர்ஆன் ஓதி திக்ர் மஜ்லிஸோடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஆன்மீகம் பலமே என்று நீங்கள் முதலிலே துவக்கி வையுங்கள் என்றார்கள். ஆக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளர்களுக்கு தெரியும், இந்த ஆலிம்களுக்கு அவர்கள் பணியாற்றுகின்ற களத்திலே ஆன்மீகம் பலமாக இருக்கும். ஏனென்றால் கௌசுல் ஆலம் முஹையீத்தீன் அப்துல் காதிர் ஜெய்லானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் தன்னுடைய பணியாளருக்கு சொல்கிறார்கள்: யா குலாம், லா யகுன் ஹம்முக மா தஅகுலு வமா தஷ்ரபு வமா தல்பசு வமா தன்கஹு வமா தஸ்குன். உன்னுடைய கவலை, உன்னுடைய சிந்தனை எல்லாம் நீ சாப்பிடுகின்ற உணவின் விஷயத்திலோ, நீ குடிக்கின்ற பானத்தின் விஷயத்திலோ, நீ அணிகின்ற ஆடையின் விஷயத்திலோ, நீ குடியிருக்கின்ற வீட்டின் விஷயத்திலோ உன் கவலையை ஆக்கிக் கொள்ளாதே. லா யகுன் ஹம்முக மா தஅகுலு வமா தஷ்ரபு வமா தல்பசு வமா தன்கஹு வமா தஸ்குன். உன் கவலையெல்லாம் நீ சாப்பிடுகின்ற உணவு, நீ குடிக்கின்ற பானம், நீ அணிகின்ற ஆடை, நீ இருக்கின்ற வீடு, இவைகள் சம்பந்தப்பட்டதாக இருக்குமேயானால் குல்லு ஸாலிக ஹம்முன் நஃப்ஸ், இவைகள் எல்லாம் நஃப்ஸுடைய தேட்டங்கள், நஃப்ஸுடைய கவலைகள். ஆனால் ஐன ஹம்முல் கல்ப், கல்புக்குண்டான கவலை எங்கே? குடிப்பது,
சாப்பிடுவது, ஆடை அணிவது, நல்ல இடத்திலே குடியிருப்பது, திருமணம் முடிப்பது, இதுவெல்லாம் சராசரி மனிதன் செய்கின்ற காரியங்கள். இதையும் தாண்டி கல்புக்கான கவலை இருக்கிறது. உன் ரப்பும் ரப்பிடத்தில் இருக்கின்ற அந்தஸ்துகளும் உன் கல்புக்கான கவலையாக இருக்க வேண்டும். கல்புக்கான கவலை, அதனுடைய தேட்டங்கள், நாட்டங்கள் எப்பொழுது ஒரு மனிதனிடத்திலே, குறிப்பாக ஆலிம் பெருந்தகையிடத்திலே வருகிறதோ, அந்த ஆலிம் பெருந்தகை அரசியலை ஆளலாம், அறிவியலுக்கு வழிகாட்டலாம். அரசியலும் அறிவியலும் அவர்களுக்கு முன்னால் மண்டியிட்டு செல்லும். இதுதான் வரலாறு. இமாம் ரூமி ரஹிமஹுல்லாஹ் இடத்திலே ஒருவர் கேட்கிறார்கள், நீங்கள் சதா அல்லாஹுவை திக்ரு செய்ய வேண்டும், திக்ரு செய்ய வேண்டும் என்று சொல்கின்றீர்களே, அப்படி திக்ரு செய்வதால் என்னத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள், உங்களுக்கு என்ன கிடைத்தது என்று மௌலானா ரூமி ரஹிமஹுல்லாஹ் இடத்திலே கேட்கின்ற பொழுது அவர்கள் அற்புதமாக சொன்னார்கள், நான் அல்லாஹுவை திக்ரு செய்வதால், சதாம் அல்லாஹ்வுடைய திக்ரிலே இருப்பதால் நான் நிறைய இழந்திருக்கிறேன். என்ன தெரியுமா? அவர் கேட்கிறார் ஆச்சரியத்தோடு, அல்லாஹ்வை திக்ரு செய்தால் எல்லாம் கிடைக்கும் என்பார்கள், ஆனால் எல்லாவற்றையும் நீங்கள் இழந்து விட்டதாக சொல்கின்றீர்களே, என்னத்தை இழந்தீர்கள் என்று கேட்கின்ற பொழுது ரூமி ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், ஆம், சதாம் அல்லாஹ்வுடைய திக்ர் இருக்கின்ற காரணத்தினால் என் உள்ளத்திலே உலகின் ஆசையை இழந்து விட்டேன், என் உள்ளத்திலே பொறாமையை இழந்து விட்டேன், என் உள்ளத்திலே மன இச்சைகளை இழந்து விட்டேன், எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். என் கல்விலே என் ரப்பை நான் பெற்றுக்கொண்டேன். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன், ஒரு ஆலிமுடைய உள்ளத்திலே அவருடைய தேட்டம், அவருடைய நாட்டம், அவருடைய கவலையெல்லாம் ரப்பாக இருக்குமேயானால், அது மட்டுமல்ல, மௌலானா ரூமி ரஹிமஹுல்லாஹ் சொல்வது போல கல்வியிலே எது இருக்கக்கூடாதோ அவைகளையெல்லாம் விட்டொலைக்கின்ற பொழுது ரப்பு அங்கே வந்து விடுகிறான். கல்புல் முஃமினி அர்ஷுல்லா என்ற ஹதீஸுக்கு ஏற்ப அவனுடைய பார்வை, அவனுடைய செயல், அவனுடைய சொல் அனைத்தும் அவனுக்கு கட்டுப்பட்டவையாக மாறிவிடும். வரலாற்றிலே ஒன்றை பதிவு செய்வார்கள். இங்கே எல்லோரும் ஆலிம் பெருந்தகைகள், எல்லோருக்கும் தெரியும், நினைவூட்டுகிறேன். குதைபா ஒரு போர்ப்படை தளபதி, அங்கே எதிரிகளிடத்திலே சண்டையிட்டு வெற்றி கொள்ளப்பட்டு கனிமத் பொருள்களெல்லாம் சேகரிக்கப்பட்டு குதைபாவுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு தோல் நிறைய பதிவு செய்கிறார்கள். ஒரு மாட்டுடைய தலை, அந்த தோல் அளவுக்கு தங்கங்களும் பொற்காசுகளும் நிரப்பப்பட்ட ஒரு கனிமத் பொருள் அங்கே கிடைக்கப்பட்டிருக்கிறது. குதைபா சொல்கிறார், அலா தரவுன அஹதன் யருத்துஹாதா, நீங்கள் ஒரு மனிதரை பார்த்திருக்கின்றீர்களா? இந்த தோல்பை நிரம்ப இருக்கின்ற தங்க காசுகளை அவரிடத்தில் ஒப்படைத்தால் அதை அவர் வேண்டாம் என்று மறுத்து விடுவார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இருக்கிறார், உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள். சுற்றி இருந்த தோழர்கள் சொன்னார்கள், அப்படியா? இந்த காலத்திலே இந்த பை நிறைய தங்க காசுகளை கொடுத்தால் வேண்டாம் என்று சொல்வதற்கு மனிதர்கள் இருக்கிறார்களா? ஆச்சரியமாக இருக்கிறதே என்று சொன்னபோது குதைபா சொன்னாராம், சஉரீக்கும் அஹதன் மின் உம்மத்தி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் இருந்து ஒருவரை நான் காட்டுகிறேன். அவரிடத்திலே இந்த தங்க பொற்காசுகளை நீங்கள் கொடுத்தால் அர்ரஹபு இந்தஹு கத்துராப், அர்ரஹபு இந்தஹு கத்துராப், அவரிடத்தில் இந்த தங்க பொற்காசுகள் எல்லாம் மண்ணுக்கு சமம், தன் காலுக்கு கீழே மிதிவடுகின்ற மண்ணை போன்று அவர் மதிப்பார். கேட்டாங்க, அப்படி ஒரு மனிதர் இருந்தால் காட்டுங்களே. அப்போதான் சொன்னார்கள், குதைபா, இந்த போர்க்களத்திலே முஹம்மது புனு வாசி என்பவர் இருக்கிறார், அவரை அழைத்து வாருங்கள். அழைத்து வரப்படுகிறார். அவரிடத்திலே குதைபா அந்த தோல்பை நிரம்ப தங்க காசுகளை ஒப்படைக்கின்ற அந்த நேரத்தில் அவர் வாங்கிக் கொள்கிறார். அந்த குதைபா போர் தளபதிக்கு தகையர வஜுஹு குதைபா, எல்லோருக்கும் முன்னால்
நாம் சவால் விட்டோம். இதை கொடுத்தால் வேண்டாம் என்று மறுப்பவர் முகமது வாசி, ஆனால் கொடுத்தவுடன் வாங்கி கொண்டாரு. கொஞ்சம் சங்கடமாக போகிறது. அவர் வாங்கி கொண்டு நடைகட்டுகிறார். குதைபா சொன்னார் தன் வேலையாட்களுக்கு, கொஞ்சம் பின்துயர்ந்து அவரை கவனித்து பாருங்கள். பின்னாடி போகிறாங்க. அங்கே ஒரு யாசகர் போர் வீரர்களிடத்திலே யாசகம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இவரை பார்த்தும் கேட்கிறார். அந்த தங்க பொற்காசுகளை அப்படியே இந்த செய்தி குதைபாவுக்கு சொல்லப்படுகிறது. குதைபா சொன்னாராம், அலம் அகுல் லக்கும், நான் உங்களுக்கு சொல்லவில்லையா, அன்ன அஹதம் மின் உம்மத்தி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய சமூகத்தில் ஒருவர் இருக்கிறார், அவரிடத்திலே அர்-ரஹபு இந்தஹு கத்துராப், அவரிடத்தில் இருக்கின்ற நீங்க தங்க காசுகள் எல்லாம் மண்ணுக்கு சமம். ஆலிம் பெருந்தகைகளே, நான் உங்களுக்கு விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆக ரூமி ரஹிமஹுல்லாஹ் சொன்னது போல கல்வியிலே எதை இருக்கக்கூடாதோ அவைகளெல்லாம் நீக்கிவிட்டு எது இருக்க வேண்டுமோ அதை வைக்கின்ற பொழுது அல்லாமா இக்பால் சொன்னார், தில் சே ஜோ பாத் நிகல்தி ஹே அசர் ரக்தி ஹே, தில் சே ஜோ பாத் நிகல்தி ஹே, எந்த வார்த்தை கல்வியிலிருந்து வெளியாகிறதோ அசர் ரக்தி ஹே, அதை மக்களிடத்திலே அதிகமான ஈர்ப்பை ஏற்படுத்தும் என்று அல்லாமா இக்பால் ரஹிமஹுல்லாஹ் சொன்னது போல, இந்த ஆன்மீகத்தை தன்னிடத்திலே வைத்திருந்த உலமா பெருமக்கள் அரசியலை தனதாக்கி கொண்டார்கள், அறிவியலுக்கு வழிகாட்டினார்கள். நிறைய வரலாறுகளை சொல்லலாம். அல்லாமா சபீர் அலி ஹஜ்ரத் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் ஒரு இடத்தில் நான் தஃப்சீர் நிகழ்த்தியதற்கு பிறகு என்னோடு அமர்ந்து நான் செய்த தஃப்சீர்களுக்கு அவர்கள் விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்படி சொல்கின்ற பொழுது ஒரு செய்தியை சொன்னார்கள். காயித மில்லத் ரஹிமஹுல்லாஹ் டெல்லியிலே தங்கியிருக்கின்ற பொழுது காலையில் அதிகாலையிலே ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு வாக்கிங் செல்வார்கள். அப்படி செல்லக்கூடிய நேரத்தில் அங்கே சாகா பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது. நான் அதை விரிவாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்தை கடந்து செல்கிறார்கள். இவர்கள் தோற்றத்தை பார்த்தவுடன் அவர்களுடைய அந்த பயிற்சியிலே ஆக்ரோஷம் தெரிகிறது. ஆனால் காயித மில்லத் ரஹிமஹுல்லாஹ் எந்த சஞ்சலமும் படவில்லை. தொடர்ந்து 2-3 நாட்கள் அந்த வழியாக கடந்து வாக்கிங் போகிறாங்க. ஒரு நாள் சாகா பயிற்சியில் ஈடுபட்ட அவர்கள் காயித மில்லத் ரஹிமஹுல்லாவை தடுத்து கேட்கிறார்கள், நாங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும், எதற்காக பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும், எல்லாம் தெரிந்தும் இவ்வளவு துணிச்சலாக நாங்கள் பயிற்சி செய்கின்ற இடத்தை கடந்து செல்கின்றீர்களே, உங்களுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கும் என்று கேட்ட பொழுது கண்ணியத்துக்குரிய காயித மில்லத் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்களாம், தெரியும், உங்கள் பயிற்சி எதற்கு, அதன் நோக்கம் என்ன என்று எனக்கு தெரியும். ஆனால் ஒன்றை உங்களுக்கு நான் சொல்கிறேன், என் உயிர் உங்கள் கரங்களால் போகும் என்று என்னை படைத்த இறைவன் அல்லாஹ் எழுதியிருந்தால் உங்களை போன்றல்ல உலகமே வந்து தடுத்து நிறுத்தினாலும் என்னை காப்பாற்ற முடியாது. அதே நேரத்தில் என் உயிர் உங்கள் கைகளிலே போகாது என்று என் இறைவன் விதித்திருந்தால் உங்களை போன்று 100 மடங்கு சாகா பயிற்சி பெற்றவர்கள் என்னிடத்தில் வந்தாலும் என் உயிரை கைப்பற்ற முடியாது. இந்த ஈமானை இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறது. எனவே நான் உங்களை கண்டு அஞ்ச தேவையில்லை என்று பதில் சொல்லிவிட்டு அந்த இடத்தை கடந்து செல்கிறார்கள். மறுநாள் நிகழ்ந்த ஆச்சரியம் என்ன தெரியுமா? மறுநாளும் காயித மில்லத் ரஹிமஹுல்லாஹ் அந்த இடத்தை கடக்கின்ற பொழுது சாகா பயிற்சியில் ஈடுபட்ட அவர்கள் தங்களுடைய பயிற்சியை நிறுத்திவிட்டு சல்யூட் அடித்தார்களாம். காயித மில்லத் அவர்களுக்கு சல்யூட் அடித்து விட்டு சொன்னார்களாம், உங்கள் ஈமான் இவ்வளவு பலமாக இருக்கும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. எங்களுடைய ஆயுதத்துக்கு முன்னால் உங்கள் ஆன்மீகம் வெற்றி பெற்று விட்டது. இது வரலாறு என்பது மட்டுமல்ல, எங்கே எந்த ஆலிம்களிடத்தில் யாரிடத்தில் ஆன்மீகம் இருந்ததோ அந்த ஆன்மீகம் அரசியலை ஆட்சி செய்தது வரலாறு நிறைய இருக்கிறது. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஷாவரணி ஹாரூன் ரஷீத் பாதுஷா ஃபி ஸலாஸத்தி உமூர். ஹாரூன் ரஷீத் பாதுஷா 3 விஷயங்கள் என்ற ஆலோசனை செஞ்சார். ஒன்று,
ஐயுஅல்லகல் முஅத்தா ஃபில் கஅபா, நீங்கள் எழுதிய முஅத்தா நூலை காபாவிலே மாற்றி வைக்க வேண்டும். இரண்டாவது கோரிக்கை என்ன தெரியுமா? ஐயுன்கல மிம்பரு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ யுஜ்அலஹு மின் ஜௌஹரின் வ ஜவர்ஜதின் வ லுஅலு. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மெம்பரிலே குதுபா செய்தார்களோ அந்த மெம்பரை எடுத்துவிட்டு அந்த மெம்பரை தங்கத்தால், மரகதத்தால், மாணிக்கங்களால் நான் செய்ய வேண்டும். மூன்றாவது கோரிக்கை வச்சாங்க, ஐயுகத்தம நாஃபி இமாமன் யுஸல்லி ஃபி மஸ்ஜிதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாரின் மஸ்ஜிதிலே இமாம் நாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை இமாமாக நியமிக்க வேண்டும். இந்த மூன்று விஷயத்திலே உங்கள் ஆலோசனையை சொல்லுங்கள் என்று ஹாரூன் ரஷீத் பாதுஷா இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ்ட்ட கேட்கின்ற பொழுது, இதே ஒரு ஆலோசனை நம்மிடத்தில் ஒருவர் அதிகாரமிக்கவர், ஆளுமை மிக்கவர் கேட்டால் நாம் கொஞ்சம் அவர் எந்த எண்ணத்தில் கேட்குறாரு, நாம் எப்படி பதில் சொல்லணும் என்கின்ற பல யோசனைகள், பல தயக்கங்கள் நம்மை ஆட்கொள்ளும். ஆனால் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், நான் எழுதிய முஅத்தாவை கஅபத்துல்லாவில் மாற்றி வைக்காதீர்கள். ஏன் தெரியுமா? பெருமானாரிடமிருந்து ஹதீஸை பெற்றுக்கொண்ட சஹாபாக்கள் உலகத்தின் பல பாகங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் முதலில் எந்த ஹதீஸ் கிடைத்ததோ அதை வைத்து அமல் செய்கிறார்கள், மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் மாற்றி வைத்து வருகின்றவர்கள் எல்லாம் இதை ஜிராக்ஸ் எடுத்துக் கொள்வார்களே, ஆனால் மக்களிடத்தில் ஃபித்னாக்கள் ஏற்படும், குழப்பங்கள் ஏற்படும். நான் எழுதிய முஅத்தாவாக இருந்தாலும் கஅபாவிலே மாற்றி வைக்க வேண்டாம். இரண்டாவது சொன்னார்கள், நீங்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரை மாற்ற நினைக்கின்றீர்கள். அதை நீங்கள் முத்துக்களால், மரகதத்தால் எப்படி செய்தாலும் கூட அங்கே உங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அற்புதமாக சொல்கிறார்கள், அந்த துரீது அன் துஹ்ரிம அஸர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாருடைய ஆசாறுகளில் இருந்து மக்கள் பரக்கத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எந்த மெம்பரிலே பெருமானாரின் பரக்கத்தான கால்பாதம் பட்டதோ அந்த இடத்தை மக்கள் புனிதமாக நினைத்து பரக்கத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் தடுக்க நினைக்கின்றீர்கள், மாற்றாதீர்கள். மூன்றாவது சொன்னாங்க, நாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை நீங்கள் மஸ்ஜிது நபவியுடைய இமாமாக்க பார்க்குறீங்க. நல்ல மனிதர், அற்புதமான காரி, தவறில்லை. ஆனால் இமாமத்துக்கு கிராத்து மட்டும் பத்தாது. தொழுகையின் சட்டங்கள், இவர் இமாம், அதுவும் மஸ்ஜிது நபவியுடைய இமாம் என்கின்ற பொழுது மக்கள் மார்க்க சட்டங்களை கேட்டு வருவார்கள். அவர்களுடைய நாட்டங்களை, அவர்களுடைய தேட்டங்களை இவர் உண்மையாக பூர்த்தியாக்கி வைக்க வேண்டும். அது நடக்குமா என்று தெரியவில்லை. யோசித்துக் கொள்ளுங்கள், கொஞ்சம் யோசிக்க வேண்டும். மன்னர் ஹாரூன் ரஷீத் மூன்று விஷயங்களிலே இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் ஆலோசனை கேட்கிறார். மன்னருடைய நோக்கம் என்ன என்பதை அவர்கள் சற்றும் யோசிக்கவில்லை. தன் மனதில் எது நியாயம் என்று பட்டதோ அதை எடுத்து சொன்னார்கள். அங்கே அரசியலை தனதாக்கி கொண்டார்கள் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ். அந்த கல்வில ரப்பை வைத்து பார்க்கின்ற பொழுது, அதுவே நமக்கு நோக்கமாக இருக்கின்ற பொழுது, நாம் சொல்லுவாங்கள்ல ஹதீஸில், இத்தகு ஃபிராசத்தல் முஃமின், மூமினுடைய அகப்பார்வையை பயந்துகொள், அவருடைய கண் பார்க்காது. சாதாரணமாக நான் சொல்வது உண்டு, சாதாரணமாக மஅரிஃபத்துடைய இல்மு இல்லாத ஆலிம்கள், அவர்களுடைய பார்வையெல்லாம் ஜிராக்ஸ் பார்வை, கிதாபில் என்ன இருக்கோ அப்படியே எடுத்து சொல்லுவோம். ஆனால் மாரிஃபத்துடைய இல்மை பெற்ற ஆலிம்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய பார்வை ஸ்கேன் பார்வை, உள்ளத்தை ஊடுருவுகின்ற பார்வை. வாக்கியாத்தில் உருது அஞ்சுமல்ல ஒரு பத்திரிகை வெளியிட்டிருக்காங்க 1980. சஃபீர் அப்படிங்கிற பத்திரிகை. அதில் அலா ஹஜ்ரத்துடைய பேரர் ரயீசுல் இஸ்லாம் நவ்வரல்லாஹு மறுக்கதகு சொல்கிறார்கள். அலா ஹஜ்ரத் அவர்கள் ஒரு ரயிலிலே பயணிக்கிறார்கள். ஒரு நிறுத்தம், வண்டி எடுப்பதற்கு தாமதமாகிறது. அலா ஹஜ்ரத் வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்ட அந்த ஊர் மக்கள் எல்லாம் மதரசாவுக்கு நன்கொடை கொடுக்கிறார்கள். ஒருவர் 5 ரூபாய் கொடுக்கிறார்.
அதை இன்முகத்தோடு பெற்றுக்கொள்கிறார்கள். இன்னொருவர் 100 ரூபாய் கொடுக்கிறார். யோசித்து பார்க்க வேண்டும். அன்றைக்கு 100 ரூபாய் என்பது ஆலிம்களுடைய சம்பளமே 10 ரூபாய் 20 ரூபாய் தான். 100 ரூபாய் என்பது லட்சங்களுக்கு சமமானது. அண்ணல் லாயிலா ரஹிமஹுல்லா 5 ரூபாயை பெற்றுக்கொண்டார்கள். 100 ரூபாய் வாங்க மறுத்து விட்டார்கள். அவர் எழுதுறாங்க, அந்த 100 ரூபாய் கொடுத்தவர் திரும்ப திரும்ப சுற்றி சுற்றி வந்து, சில நேரங்களில் ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கும், பெருமானாரை முன்னால் வருவார்கள், பின்னால் வருவார்கள், வலது பக்கம் வருவார்கள், இடது பக்கம் வருவார்கள், சஹாபாக்கள் சூழ்ந்து கொள்வார்கள். அது போன்ற அந்த நபர் 100 ரூபாயை கையில் வச்சுக்கிட்டு அப்படி இப்படியே வர்றாரு, வாங்கவே இல்லை. ரயில் பயணம் தொடர்கிறது. அண்ணல் லாயிலாவோடு இருந்தவர்கள் கேட்டார்களாம், 5 ரூபாவை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள், ஆனால் 100 ரூபாவை ஏன் நீங்கள் வாங்கவில்லை அப்படின்னு சொன்னபோது அண்ணல் லாயிலா சொன்னார்களாம், அவர் யார் என்று எனக்கு முன்பின் தெரியாது, ஆனால் 5 ரூபாய் கொடுத்தவர் கொத்த வெத்தலை கொடிக்காலிலே தினமும் கூலி வேலை செய்து அதை சேமித்து தந்திருக்கிறார். ஆனால் 100 ரூபாய் கொடுத்தவர் வட்டி தொழில் செய்கிறார், வட்டி தொழில் செய்கிறார். கேட்டாங்க, உங்களுக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை, எப்படி கண்டுபிடித்தீர்கள்? அதுதான் உண்மை, விசாரித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். இங்கே யோசிக்க வேண்டும். அண்ணல் லாயிலா ரஹிமஹுல்லா பாக்கியாத்தை நிரூபித்து இத்தனைக்கு தென் மாநிலங்களிலே எல்லா மதரசாக்களுக்கும் வித்திட்ட பெருமகனார். அவர்கள் இந்த ஷரியத்துடைய இல்மில் மட்டும் அவர்கள் பயணிக்கவில்லை, காதிரியா தரீக்கத்திலே அந்த மாரிஃபத்துடைய பாதையிலே பயணித்தார்கள். நிறைய செய்திகளை சொல்லலாம். அதே அஸ்-ஸஃபீங்கிற நூலில் நிறைய விஷயங்களை அண்ணல் லாயிலா சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய சொல்கிறாங்க. நேற்று கூட ஈஸ்பியாவில் நடந்த நிகழ்ச்சியில் சொல்லி காட்டினேன். ஆனால் லாயிலாவிட்ட வந்து ஒரு மனிதர் சொல்கிறார், சந்தாவை கொடுத்துட்டு, சும்மா இல்லை, சந்தாவை கொடுத்துட்டு சொன்னாராம், நேற்று தியேட்டரிலே 4 பசங்களை பார்த்தேன் அப்படின்னு. அண்ணல் லாயிலா சொன்னாங்க, நீங்கள் ஏன் அங்கே போனீங்க? பதில் இல்லை. இதெல்லாம் நீங்களும் நானும் கேட்கின்ற கேள்வி. ஆனால் அடுத்த கேள்விதான் ஆச்சரியமானது. அடுத்த வார்த்தை தான், யார் கல்வியிலே ரப்பை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் நாவிலிருந்து வருகின்ற வார்த்தை அதிகாரத்துக்கோ அரசியலுக்கோ எதற்கும் கட்டுப்படாத வார்த்தை. சொன்னார்களாம், தாதுகாவை கூப்பிட்டு சொன்னாங்க, இவர் என்ன சந்தா கொடுத்தாரோ அதை திருப்பி கொடுத்து விடுங்கள் என்பது மட்டுமல்ல, சந்தாதாரர்களின் பட்டியலிருந்து ஒரு பேரை எடுத்து விடுங்கள். என் பிள்ளையை பற்றி புறம் பேசிய இவரின் சந்தா எனக்கு ஆகாது. இன்றைக்கு சொல்வதற்கு தைரியம் இருக்கிறதா? என் உள்பட கேட்கிறேன், இருக்கிறதா? இல்லை. ஏன்? நம்மிடத்திலே ஷரியத்துடைய இல்மு மட்டும் இருக்கிறது, மாரிஃபத்துடைய இல்மை இன்னொரு துறையாக நாம் ஒதுக்கி வைத்து விட்டோம், இன்னொரு துறையாக ஒதுக்கி வைத்து விட்டோம். அதைத்தான் சொல்கிறேன், ஒரு ஆலிம் இடத்திலே மாரிஃபத்துடைய ஞானம் இருக்குமேயானால் அரசியலை ஆட்சி செய்யலாம், அறிவியலுக்கு வழிகாட்டலாம். எனக்கு கொடுத்த நேரம் சரியாயிருச்சு. முதல் அரை மணி நேரம்தாங்க, 20 நிமிஷம் மாவட்ட சில எழுந்து விட்டார்கள். தயவுசெய்து ஒரு 5 நிமிஷம், சூழ்நிலை புரிகிறது, 5 நிமிஷம் வாய்ப்பு கொடுங்க. அதே பத்திரிகையில் ஒரு செய்தி எழுதுவாங்க, அப்துல் ஜப்பார் காதிரி ரஹிமஹுல்லா பாக்கியத்துடைய நாசிராக இருந்தவங்க புள்ளியோரத்தோடு எழுதுகிறாங்க, 1979 அக்டோபர் மாதம் தேதி 7ஆம் தேதி அன்றைக்கு சோட்டி மஸ்ஜிதிலே தஃப்சீர் நடத்துகிறார்கள். சூரத்து நூரில் வருகின்ற அந்த ஆயத், அலம் தர அன்னல்லாஹ, அலம் தர அன்னல்லாஹ் யுஸப்பி லஹு மன் ஃபீ ஸமாவாத்தி வல்லர். அந்த ஆயத்துக்கு தஃப்சீர் செஞ்சாங்களாம். சிட்டுக்குருவிகளை பற்றி பேச பின்னால் அந்த ஆயத்தோடு இருக்குது. எழுதுகிறாங்க, அவர்கள் அந்த ஆயத்தின் விளக்கத்தை தொடங்கியவுடன் நூற்றுக்கணக்கான சிட்டுக்குருவிகள் எங்கிருந்தது தெரியவில்லை, பள்ளிவாசலுக்குள்ளே வந்துருச்சு. அங்கு இருப்பவர்களால் அங்கே அமைதியாக உட்கார முடியல, தன்னுடைய குரலால் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்து கொண்டு சுற்றி சுற்றி வந்தது. எந்த அளவுக்கு என்றால், அங்கிருந்தவர்கள் எல்லாம் எழுந்திருத்து சிட்டுக்குருவிகளை வெளியே அனுப்பி கதவை தாளிட்டு விட்டு தஃப்சீர் தொடர்ந்தது.
அதே அடுத்த வாரம் 14ஆம் தேதி தொடர் ஆயத்திலே அலம் தர அன்னல்லாஹ் யுஸி சஹாபன் அந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பித்தார்களாம். தஃப்சீர் முடிகின்ற வரை மக்ரிபிலிருந்து இஷா வரை மழை பொழிந்து கொண்டே இருந்தது. தஃப்சீரை நிறுத்தினார்கள், பழி நின்றது. எதற்கு சொல்ல வருகிறேன்? எப்பொழுது இந்த நாவு இந்த கல்பு அல்லாஹ்வுடைய திக்ரிலே திகைத்து திளைத்து கல்விலே எது இருக்கக்கூடாதோ அதை நீக்கிவிட்டு யார் இருக்க வேண்டுமோ அந்த ரப்பை உள்ளே வைக்கின்ற பொழுது இந்த நாவுக்கு அரசியல் கட்டுப்படும், ஆன்மீகம் கட்டுப்படும். அதனால்தான் அபுல் ஹசன் ரஹிமஹுல்லா சொல்வார்கள், இஜ்அலு அந்நவாஃபில கல் ஃபராயில். ஆலிம்களே, நீங்கள் நஃபீல்களை ஃபர்லுகளுக்கு கொடுக்க முக்கியத்துவத்தை போன்று பேணி நீங்கள் தொழுங்கள். வல் மஆசிய கல் குஃபுர், பாவங்களை குஃபுரை போன்று ஒதுக்கி தள்ளுங்கள். சஹுவாத கஸ்ஸும், மனோ இச்சைகளை எல்லாம் விஷத்தை போல நீங்கள் ஒதுக்கி தள்ளுங்கள். ஓ முகாலத்தன் நாசி கன்னார், அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் மறக்கடிக்க செய்கின்ற மனிதர்களோடு கலந்திருப்பதை நரகத்தை போன்று நீங்கள் வெறுத்து விடுங்கள். வல் கதா அக்கத்தவா, நீங்கள் சாப்பிடுகின்ற உணவை மருந்தை போன்று சாப்பிடுங்கள், மருந்தை போன்று சாப்பிடுங்கள். இப்படி சாப்பிட்டால் உங்களுடைய கல்பு ரப்புக்குள்ள இடமாக ஆகும். ரப்பு கல்பிலே வந்துவிட்டால் இந்த ஆன்மீகம் அரசியலையும் தனதாக்கி கொள்ளும், அறிவியலையும் தனதாக்கி கொள்ளும். எனவே இன்றைய சமூக பணியிலே உலமாக்களாகிய நம்மவர்களுக்கு ஆன்மீக பலமே தேவை என்று நான் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும்